ராஜீவ் மேனன் சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, வெரி வெல் ஷாட். பிசி சார், சந்தோஷ் சார், மேற்கு தொடர்ச்சி மலையோட விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சது. அதில் அது ஸ்டாண்டுன்னு நானாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாய் மேம் இல்லை, நான் தான் இருக்கேன். ஓ, இது செம்மையாக வர போகிறதா? ஒரு படிங்க. காளி சார் எங்களோட டீம்ல சேர்ந்துட்டார். பார்த்துக்கோங்க, ஒரு 5-10 டேக்கு போயிடும். சரி, இப்போ ஒரு ஷார்ட் வந்து முடிச்சுட்டு டேரக்டர் வந்து கட் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உங்களை மீறி ஒரு ஷார்ட் ரன்னில் போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் இருக்கா? ஏன்னா வந்து நிறைய வந்து எமோஷனல் ஷார்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாத ஒரு ஷார்ட் ஏதாச்சும் இருக்கா படத்தில்? நீங்கள் அப்படியே கண்டினியூ அப்படியே பிரமிச்சு போய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? அந்த கோர்ட் சீனில் சாய் இந்த கூட்டத்துக்குள்ளே போய் பிரேக் டவுனாக கீழே போகும் இல்லையா? ஸோ அது வந்து யாருமே கட் சொல்லலை. ஸோ அது அப்படியே போனேன். இந்த சீன் வந்து உள்ளே போனோம், அழனா அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தெரியாது. அப்போது சாய் அது அப்படியே அது கீழே போயிட்டாங்க. கீழே விடுவாங்கன்னு யாருக்கும் தெரியல, கேமராக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அது ஆன் த ஸ்பாட்லேயே ஒரே ஒரு டேக்கில் போடுறாங்க. அப்போ அப்புறம் இந்த ரியாக்ஷன் ஷாட்ஸ் எல்லாமே, இந்த கூட்டத்தோட ரியாக்ஷன் ஷாட்ஸ் அது எல்லாமே ஆக்ஷனும் இல்லை, கட்டும் இல்லை. சும்மா எங்கேயாவது நாங்கள் ஒரு டெலியெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ரியாக்ஷன் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் சீரியஸ் பர்சன் பேசிட்டோம். ஸோ காளி வெங்கட் எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது? ஏன்னா யூஸ்வலாக ஒரு செட்டில் வந்து நிற்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபன் பண்ணுறாரு அவர். ஏன்னா காளியனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்கும் சாய் பல்லவி மேம் போர்ஷன்ஸ் சரியாக இருக்கும். அதில் ஒரு காமெடி பண்ணிட்டு இவங்களோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தது. உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அது சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக காளி சார் எங்களோட டீம்ல சேர்ந்துட்டார். லாஸ்ட்ல ஒரு ஷாட் அவர் எடுத்திருக்காரு. அந்த ஃபோனில் எடுத்த ஷாட்லாம் அவர் தான் ஷூட் பண்ணாரு. ஃபோனில் அவரே ஃபோனில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே இதில் வச்சுட்டு அவர் ஷூட் பண்ணாரு. ஸோ அவரோட ஃபைனல் ஷாட் தான் ஃபிலிம்லாம் இருந்திருக்கு அவர். அப்புறம் அந்த ஃபோனுக்கு அந்த லென்ஸு கீழே ஒரு பேப்பர் எடுத்து வச்சு இப்படி தான் வேணும், ஏன்னா பாக்கெட்டுக்குள்ளே தானே. அப்போ அப்படி எல்லாம் ஒரு பேப்பர் எல்லாம் வச்சு அவர் அப்படியே எடுத்துட்டாங்க. அவர் தான், அவர் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். அண்ட் அவர் வந்து ஆக்சுவலா அப்புறம் அதுவும் இல்லாமல் அவர் லென்ஸை பார்த்துட்டு எந்த லென்ஸுன்னு சொல்லுவார். ஸோ அந்த லென்ஸ்னு அந்த நம்பர்லாம் பார்க்க மாட்டார், அந்த சர்க்கிள் மட்டும் பார்த்துட்டு இது 50 mm அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் இது வரைக்கும் வரும் இல்லையா, இது வரைக்கும் எனக்கு போக முடியும் இல்லையா, அந்த மாதிரி அவரே கேட்பாங்க. அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல தேவையில்ல, மார்க் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல தேவையில்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். பட் ஃபன்னும் பண்ணுவார். அதுவும் போர்டில் எழுதும்போது எக்ஸ் ஒய் எக்ஸ்லாம் கிடையாது, ஒய் அப்படின்னு ஷார்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா தியேட்டரில் பார்க்கணும், எங்களுக்கே பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் எக்ஸ் ஒய் அதில் சிரித்தோம். நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஈவன் அவரோட அவுட் டேக்ஸ் கூட அவர் காமெடி பண்ணுவார். ஸோ அது வந்து அது பார்க்கும்போது எங்களுக்கு சில வாட்டி சிரிச்சுட்டு ஹேண்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ஸோ அது சிரிச்சுட்டு ஹேண்டில் பண்ணால் அது ஷேக் ஆகும். ஸோ அதுவும் கூட செய்ய முடியாது. அண்ட் ஒரு இங்கிலீஷ் டயலாக் சொல்கிற ஒரு போர்ஷன் இல்லையா, அந்த லீகல் எய்ட் செல்லுக்கு போனோன்னு அது இங்கிலீஷ் டயலாக். ஸோ அன்றைக்கி மட்டும்தான் காளி சார் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அப்புறம் பிரேம் பார்த்துக்கோங்க, ஒரு 5-10 டேக்கு போயிடும், ஒன்றும் தப்பாக நினைக்காது சார், கூலாக இருங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு யூஸ்வலாக எப்படின்னா அது கரெக்டாக அது அந்த டைலாக் ஃபுல்லாக பேசணும், அதுதான் அது ஸ்கிரிப்டில். அப்புறம் இவர் சில இடத்துல ஒரு போஸ் அப்புறம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் டைரக்டர் வந்து என்ன சொன்னார்னா, சார் அப்படியே போட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்படியே பண்ணது தானே. நான் என்ன நினைச்சேன்னா மேபி கேரக்டராகவே அப்படிதான் பேசியிருக்காரு. கேரக்டரும் அது அந்த டைரக்டர் வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் ரியலாகவே வேணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி செய்வோம்ல, ஒரு டைலாக்ஸ் ஒரு லாங்குவேஜில் பேசும்போது இந்த மாதிரி அதை பார்த்துட்டு
ஸோ வேற மாதிரி பண்ணியிருக்கீங்க. கார்கி படத்தை மட்டும் கேட்கல, நார்மலாகவே ஒரு சினிமாட்டோகிராஃபர் வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்? முக்கியமாக ஃபீமேல் அவங்க வந்து மீடியா சைட் அப்படின்னு வரும்போது, இண்டஸ்ட்ரி சைடு வரும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க 2 பேருமே? ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு நிறைய பேர் தயங்குவாங்கல்ல, இது வந்து எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வந்து அந்த பர்செப்ஷனே நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எஸ்பெஷலி விமன் டெக்னீஷியன்ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லையோ அது வந்தால் தான் அந்த எங்களோட மைண்டும் கூட வரும் இந்த க்ரியேட்டிவ் கிராஃப்ட்டுக்குள்ளே. ஸோ அதை கண்டிப்பாக ப்ராப்ளம். எங்களை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரிஸ் தான் நிறையவே பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ ஃபிக்ஷனில் வரத்துக்கு அந்த ஷிஃப்ட் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. பட் ஃபர்ஸ்ட் செட்டில் போகும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான் இருக்கும் எங்களுக்கு. அது இருந்தது. நான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி தான். அது ப்ராப்பராக ஃபுல் டைமாக அதில் வந்தது 6 இயர்க்கு. அதுக்கு முன்னாடி நான் பேசிக்கலி ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ நான் ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்ட் டைரக்டராக. ஸோ மெயினாக அங்கே வந்து நம்ம எல்லாமே பண்ணோம். கேமரா பண்ணோம், அதோட எடிட் பண்ணோம், அந்த வீடியோ சவுண்ட் பண்ணோம், எல்லாமே கிரேடிங் எல்லாமே தனியாக பண்ணோம். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிது. இல்லைன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லையா, கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக ஒரு நாங்கள் சேர்ந்து அந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளால இது பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. அது எந்த இடத்துல ஆரம்பிச்சது இந்த கான்ஃபிடென்ஸ்? கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்றது. ஏன்னா ஒரு இடம் நம்ம பிரேக் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். ஸோ அது எந்த இடமா இருந்தது உங்களுக்கு? நாங்கள் ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்க. ஓகே, நாங்கள் 2 பேரும் அதே ஏஜென்சியில் வைப்போம். அப்போதுலேருந்து நீங்கள் கண்டினியூ. ஓகே, வேலை விட்டு வெளியில் தூக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறேன் தெரியாதுல்ல. அப்படியே அலைஞ்சேன் நிறைய நாள். அலைஞ்சு என்ன ஃப்ரீலான்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. நான் ஆர்ட் ஒர்க்கு, இந்த வால் பெயிண்டிங்கு, நிறைய விஷயங்கள் அந்த டைமில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ சின்ன ப்ராஜெக்ட்ஸ்னால் லைக் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு பிளாக் பிரிண்டிங் ஸ்டுடியோ இருந்தாங்க பெங்களூரில். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஸோ அங்கே போய் இன்றைக்கி காலையில் போய் ஷூட் பண்ணி திருப்பி நெக்ஸ்ட் டே அந்த அவுட் கொடுக்குவாங்க. நெக்ஸ்ட் டே ஆமாம் எல்லாமே. அப்போ அவர் பார்த்தா சில டைமில் அவர் கூப்பிட்டு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் காப்பி பண்ணியிருக்கேன். இல்லை ஃபஸ்ட் கட்டே இருக்கே கொடு நாங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ப்ராக்டிஸே வந்து இந்த ஏஜென்சிலேருந்து கிடச்சிது. ஸோ அது நாங்கள் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் தனித்தனியாக நெக்ஸ்ட்டு ஒர்க்கு பண்ணி எனக்கு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. தட் ஐ கேன் டூ திஸ்ன்னு ஒரு இது ப்ரொஃபஷ்னலாக இது பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ணுவாங்க, நான் பெயிண்டிங் பண்ணுவாங்க, லே அவுட் செட் பண்ணுவாங்க. இப்போது அதுக்கப்புறம் தான் எனிவே இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த டைமில் தான் ஒரு கான்ஃபிடென்ஸாக ஓகே இது முடியும். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் லெங்க்த்து டாக்குமெண்ட்ரி, அது ஆல்மோஸ்ட் ஒரு 8 monthsோ 1 yearோ ஏதா இருந்தாங்க. ஒரு 1 year ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக சுற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ அதுதான் ஃபீச்சர் லெங்க்த்து டாக்குமெண்ட்ரிஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஆப்கானிஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த மாதிரி லைக் ரயட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதனால தான் மேபி இந்த க்ரௌட் சீன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு அது நேச்சுரல், நாங்கள் ரியல் லைஃப்லேயே அது பார்த்ததுனால இது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த சேஃப்டி விஷயம் இல்லை. ஸோ இங்கே வரும்போது அந்த சேஃப்டி பிரச்சனை இல்லை. அதுதான் குயிக்காக ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே கற்றுக்கிட்டது இங்கே அப்ளை பண்ணி. அண்ட் முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா மேம் பற்றி பேசி ஆகணும். ஸோ அவங்க வந்து இந்த சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக, இந்த படம் வந்து எடுத்துட்டோம் ஆனால் ரொம்ப ரிலீஸ் பண்ணுறது ஸ்ட்ரகிளாக இருந்தது அப்படின்னு. ஸோ அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி? ஏன்னா ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகலை, இல்லை ஆக போகுது, இல்லை கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பெஸ்ட் ஒர்க் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு?
கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ தான் இது ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆக்சுவலாக 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது ஸ்டார்ட் பண்ணி. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ப்ரொடியூசர் டீம்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டே வரத்துக்கு நாங்கள் நிறைய வெயிட் பண்ணோம். சாரி, எனக்கு மலையாளம் வருது. ஸோ நிறைய வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ தான் வந்திருக்கு. இப்போ கூட நம்ப முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இல்லை, ஆமாம். அண்ட் ஐஷு வந்து 3 இயர்ஸாக இது ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ரண்ட் ரோயில் இல்லைன்னா கூட பேக் அண்ட் சப்போர்ட்டில் எப்போவே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் நமக்கு மெயினாக வேணும் இல்லையா? ஸோ அது டைரக்டரோட ஃப்ரெண்டு தான், பட் ஸ்டில் நமக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டமாக ஈவன் காசு எல்லாம் இது ஃபைனல் டைமில் தான் இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி அந்த மென்டல் சப்போர்ட் இல்லைன்னா இது எப்படியே இந்த ஸ்டோரி சொல்லி ஆகணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக ஃபுல் டைமாக இருந்தாங்க. இப்போ கூட இருக்கு. இப்போ நீங்கள் ஃபியூச்சர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா யாராக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் அதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டாப் லிஸ்ட்டில் யார் இருக்காங்க ஃபஸ்ட்டு? டாப் லிஸ்ட்டில் 5 இயர்ஸுக்கு அப்புறம் ஆனாலும் 10 இயர்ஸுக்கு அப்புறம் ஆனாலும் நாளைக்கு ஆனாலும் கூட நல்ல கண்டென்ட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ரோக்ரெசிவ் தாட் இருக்கிற ஒரு ஸ்டோரி சொல்லணும். அது போக்கு சிந்தனை, போக்கு சிந்தனை அதுதான் வேணும். ஆமாம். ஸோ பிக் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அது பிக் ஸ்டார்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக ஏன்னா நாங்கள் பிக் ஸ்டார்ஸ் எதுவும் கிடையாது, புதுசாக வந்தவங்க தான். அதே மாதிரி புது ஆளுங்க வரணும். ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது இல்லையா? எல்லாருமே வேணும். அதான் புது ஆளுங்க வந்துட்டே இருக்கணும், புது கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும், புது தாட் வந்துட்டே இருக்கணும். ஸோ அதுதான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மலையாளி அப்படின்றதுனால ஒரு விஷயம் கேட்குறேன். அங்கே வந்து தளபதி விஜய் வேற மாதிரி மாசு, உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கா தளபதி விஜயோட? எனக்கு பயங்கரமாக கண்டென்ட்டான படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் பர்சனலி எனக்கு வந்து ஐம் அ ஃபேன் ஆஃப் சூர்யா. ஸோ அதுதான் இப்போ ஒரு ஸ்டாரை பற்றி கேட்டிங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துருக்காரு சின்ன வயசுல ஃபேனாக போய் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ படத்தும் ஷூட் பண்ணிட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா ஸ்டார்ஸா ஷூட் பண்ணுற மாதிரி? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ஸ்லாம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் மெயினாக தான் இருக்கும். பட் சில பேர் வந்து நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். லைக் அவங்க மேலே நிறைய மரியாதை வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் உள்ள ஈவன் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க மைண்டில். இதோட எல்லாமே பேஸ் ஒரு குட் கண்டென்ட் இல்லைன்னா தோட்டு தானே. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார்ஸு க்ரூ எல்லாமே அதுக்கப்புறம் தானே வருது. ஸோ அதுதான் நம்மளோட பேஸ். அதுக்கப்புறம் யாராச்சும் வாங்க. இன்டர்வியூல எண்டுக்கு வந்திருக்கோம். கார்கி படம் எதுக்கு பார்க்கணும், ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன 3 ரீசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், செகண்ட் ரீசன் அண்ட் தேர்ட் ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரீசன்னா இது இவ்வளோ நாளும் பார்த்தா ஒரு அப்பா டாட்டர் கதையில் இந்த படத்தோட கோர் தாட்டும் இதோட கிளைமேக்ஸும் வித்தியாசமாக இருக்கும். மோர் தேன் வித்தியாசம், அது நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும். ஒரு 1 டேயோ 2 டேஸோ சில பேர் நிறைய நாள் சிந்திச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நிறைய நாள் யோசிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக ஒரு தியேட்டரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் கிடைக்கும். இது எல்லாமே சொசைட்டியில் இப்போ நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அது I think more men has to see this film and get to know the feeling of this film and யோசிக்கணும் இல்லையா? ஆம்பளை தான் யோசிக்கணும். அண்ட் இதோட எண்டு டைலாகில் சொல்கிற மாதிரி ஸோ அதில் ஒரு ஹோப் இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அது யாரோட தப்பு? ஆம்பளோட தப்பு தான் இல்லையா? ஸோ we have to learn so much from this film. அது இல்லைன்னா இதோட ஃபிலிமோட மெசேஜில் இருந்து. ஸோ
ஸோ இந்த படத்துல சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க, டீம் பயங்கரமா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல கண்டென்ட். ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். உங்களுக்கு ஜெய்பீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். பொன்மகள் வந்தால் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஜானர்ஸ் படங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் உங்களுக்கு அதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? பெஸ்ட் இதுதான், இதோட வின்னர் இது. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல வித்தியாசமான படங்கள் கொடுங்க, நாங்கள் ரசிச்சுட்டே இருப்போம். மறுபடியும் நிறைய இன்டர்வியூஸ் நான் உங்களுக்கு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய படத்தில் நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் கூப்பிடுங்க. ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.